Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி. இது வந்துட்டு மலாய் பிரெட் ரோல். ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் இது. இது வந்து 15 நிமிஷத்துல நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். உங்ககிட்ட மில்க் பவுடர் மட்டும் இருந்துச்சுன்னா. இது சூப்பரான மலாய் பிரெட் ரோல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு pan அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மில்கோட சேர்த்து. இது வந்துட்டு ஒரு பால் கோவா கன்சிஸ்டன்சிக்கே வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு கிளறிக்க போறோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துட்டு மைல்டா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா இனிப்பா வேணும்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மில்கோட நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இது நல்லா பால்கோவா மாதிரி திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பேன்ல ஒட்டாம வர வரைக்கும் இது கிளறிக்கணும். சீக்கிரமே ரெடி ஆயிடும். நம்ம மில்க் பவுடர் சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமே திக் ஆயிடும். இந்த அளவுக்கு திக்கா இது பண்ணி இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இது ஆறட்டும். பால்கோவா ரெடி பண்ண அதே பேன்ல ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்திக்க போறோம். 1 கப் அளவுக்கு பால். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்திக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாலோட இந்த மில்க் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு கொஞ்சம் சுண்டணும். பாதியா அந்த அளவுக்கு நம்ம சுண்ட வச்சுக்கலாம். சீக்கிரமா சுண்டிடும். 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே நம்ம பால் பவுடர் சேர்த்தி இருக்கிறதுனால. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எப்போதும் சொல்ற மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த பால் கோவாலையும் சர்க்கரை சேர்த்திருக்கோம். அதுலேயும் இனிப்பு இருக்கும். பால் சுண்டும் போது இந்த 2 டீஸ்பூன் அளவுக்கே சரியா இருக்கும். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சேர்த்திக்கோங்க. இப்போ இதுல ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட் குங்குமப்பூ சேர்த்துறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துங்க, இல்லைன்னா சேர்த்த வேணாம். இதுல ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். குங்குமப்பூ இல்லைன்னா வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்திக்கோங்க. பாருங்க ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிருக்கும். இந்த அளவுக்கு திக்கான போதும். ஏன்னா நம்ம இதை பிரெட் மேல ஊத்த போறோம். பிரெட் வந்துட்டு ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடும். ரொம்ப திக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மொந்தையா போயிடும். இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கலாம். ரொம்ப திக் பண்ண வேணாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரெட்ல வந்துட்டு இந்த ஓரத்தை வந்துட்டு நம்ம வெட்டிடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் நான் வெட்டிடுறேன். இப்போ நம்மளோட எல்லா பிரெட்டையும் ஓரத்தை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ரோலர் பென் வச்சு நல்லா சன்னமா தேய்ச்சிடுங்க. சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி. இப்படி தேய்க்கிறதுனால ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் தேய்க்கிறோம். இந்த மாதிரி நல்லா சன்னமா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிடுங்க. இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம தேய்ச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம பால்கோவா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அது நல்லா ஆறிச்சு பாருங்க. நல்லா கெட்டியாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா இதுல வந்துட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. 4 பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம 4 பிரெட் வச்சிருக்கோம்ல, 4 பிரிச்சுக்கலாம். இது மாதிரி இப்படி கையில வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நீளமா. பிரெட்டோட சைஸுக்கு இதை வந்துட்டு ரோல் பண்ணிக்கணும். பிரெட்ல இந்த மாதிரி வச்சுடுங்க. ஒரு கப்ல கொஞ்சமா தண்ணி ரெடி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம இப்படியே ரோல் பண்ணிடலாம். இந்த ஓரத்துல லைட்டா தண்ணி அப்ளை பண்ணி இதை ஒட்டிடலாம். இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணிடுங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி பிரெட்டையும் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட 4 பிரெட்லையும் நம்ம ரோல் பண்ணியாச்சு அந்த பால்கோவா வச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல இந்த ரப்டி, இதை வந்துட்டு இந்த பிரெட் மேல அப்படியே போர் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணோம். அப்போனா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட சூப்பரான டெசர்ட் இது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. உங்ககிட்ட மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் செஞ்சுக்கலாம் இது. இப்போ இதுக்கு மேலே நான் வந்துட்டு பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பவுடர் மாதிரி. நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பிஸ்தா போட போகிறேன். இதுக்கு மேலே ஒரு அழகுக்காக இந்த மாதிரி ஒரு பாதாம் பருப்பு வச்சுக்கலாம். பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நம்மளோட சூப்பர் டேஸ்டி மலாய் பிரெட் ரோல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.